அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். எந்த சாதமாக இருந்தாலும் சரி, எந்த டிஃபனாக இருந்தாலும் சரி, அதுக்கு சைட் டிஷ் அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படின்னா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பரான சைட் டிஷ் இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, எந்த சாதமாக இருந்தாலும் சுரக்காயை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு 6 to 7 hours முன்னாடியே பச்சை பட்டாணியை ஊற வச்சுட்டு முதல்ல அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு சுரக்காயை தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி நாம் அந்த பட்டாணிலேயே போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு, நான் தேவைக்கு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வெந்துடும். அந்த பட்டாணியும் அந்த சுரக்காயும் நல்ல வெந்துடும். அதாவது ரொம்ப குழையக்கூடாது, கூட்டு மாதிரி இருக்கக்கூடாது. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி இருந்ததுன்னா அதை வடிகட்டி தனியாக எடுத்துருங்க. இந்த மீன் டைம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காயும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்ல துருவல் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது, துருவல் மாதிரி இருக்கணும். இப்போ வேக வச்ச சுரக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் நல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்புலாம் போட்டு நம்ம தாளிக்கணும். இந்த பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்ல வெந்திருக்கு. இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நம்ம நல்ல வெடித்த பிறகு கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ வேக வச்சிருக்கிற தனியாக வச்சுக்கக்கூடிய சுரக்காய் அந்த பட்டாணியும் அதில் போட்டு நல்ல ஒரு 5 minutes நல்லா அதை கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம தேங்காய் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த துருவலை அப்படியே அதில் கொட்டிட்டு நல்ல ஒரு 5 minutes கிளறுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு நல்ல கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த சூப்பர் சைட் டிஷ், அதாவது சுரக்காய் பொரியல் சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, வத்த குழம்பு சாதமாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் மோர் சாதமாக இருந்தாலும் இந்த சுரக்காய் பொரியலை வெறுமனே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 20 minutes தான் ஆகும். எல்லாம் ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 20 நிமிஷத்தில் இந்த சுரக்காய் பொரியல் டேஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட்டாணி சேர்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.